கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிஞ்சேரி ஜெபவீட்டின் சார்பாக இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு மெய்யான ஒரு வாக்கு தத்துவம் பார்த்தீங்கன்னா அருமையான அந்த கேலண்டர்ல நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னங்க? நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களை என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே நீ சகலத்தையும் திருப்பி கொள்ள போற. 2026ல என் மகனே நீ சகலத்தையும் திருப்பி கொள்ள போற. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை பிசினஸ்ல தோல்வியோடு கூட நீங்க இருக்கலாம். போன வருஷமெல்லாம் எனக்கு சரியாவே நடக்கல, போன வருஷமெல்லாம் என் பிசினஸ் ஆசீர்வாதமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே என் மகளே நீ சகலத்தையும் திருப்பி கொள்ள போற. இழந்து போயிட்டேன்னு சொன்ன ஆசீர்வாதத்தை நீ திருப்பி கொள்ள போகிற. வேலை ஸ்தலத்துல ஒருவேளை ஆசீர்வாதம் குறைவா இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நல்ல வேலை நான் இருந்தேன், அந்த வேலை என்னை விட்டு போயிடுச்சு, ஆனா இப்போ கிடைச்ச வேலை எனக்கு சரியில்லை நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்றாரு. என்ன தெரியுமா? நீ சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிற. நல்ல வேலையை நீ பெற்றுக்கொள்ள போகிற. உயர்வான வேலையை, நல்ல அதாவது வேலையில எந்த வேலை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வேலையை ஆண்டவர் இந்த வருஷத்துல கொடுத்து உங்களை என்னையும் சகலத்தை திருப்பி கொள்ள விரும்புகிறார். இல்லையா? அது மாத்திரம் இல்ல, போன வருஷம் பூரா பலவீன படுக்கையில இருந்த உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீ சகலத்தை திருப்பி கொள்ள போற. எப்படி தெரியுமா? ஒரு சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, பலவீனம் வந்தோடனே எவ்வளவு பலனா இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், அங்கெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு படுக்கையிலே இருக்கிறேனே, எதையுமே சாப்பிட முடியல நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் திருப்பி கொள்ளுவேன், எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். அல்லேலூயா. இயேசுவை நீங்க தேடும் போது என்ன நடக்கும்னா, ஆண்டவர் பலவீனப்பட்டிருக்கிற உறுப்புகளை பலனடையும்படி செஞ்சு, ஆரம்பத்துல நீங்க என்னென்ன விரும்பி சாப்பிட்டீங்களோ, ஆரம்ப நாட்கள் நீங்க எப்படி உற்சாகமா பலவீனம் இல்லாம இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஆண்டவர்களை உண்டாக்குவார். நீங்க உட்கார்ந்து இருக்கிறா. அல்லேலூயா. நம்ம மத்தியில கர்த்தர் ஒரு சாட்சியை உட்கார செய்திருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் தான் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நீ சகலத்தை திருப்பி கொள்ள போற, சகலத்தை திருப்பி கொள்ள போற. சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்களா? மன நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? சமாதானமே இல்லைங்க. எனக்கு வீட்டுல போனா நிம்மதியே இல்லை. எங்க வீட்டுல நையின்னு சில பேர் பேசிட்டே இருப்பாங்க. அதான் நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன தேடும் போது சகலத்தை திருப்பி கொள்ள போற. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு தாவீதை பார்த்து, தாவீதே நீ பயப்படாத, கலங்காத, கண்ணீர் வெடிக்காத, நீ சகலத்தை திருப்பி கொள்ள போற அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இது ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அதுதான் உண்மை. இந்த பயம், இந்த கலக்கம் முதல்ல வெளியேறிடும். பயத்தோட எல்லாம் ஆண்டவர் தேடக்கூடாது. ஏசப்பா நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது இழந்து போனது என்ன, திருப்பி தரதுன்னு என்ன அர்த்தம்னா, எதை இழப்போமோ அதை தான் திருப்பி தர முடியும். அப்ப தாவீது இழந்து போனது என்னன்னு சொல்லி சுருக்கமா ஜெனரலா நம்ம தியானிக்க போகிறோம். 4 காரியத்தை இழந்துட்டார் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில. சற்றுன்னு சீக்கிரமா ஒரு 4 காரியத்தை தாவீது இழந்துட்டார். என்ன காரியம் அப்படின்னா, முதல் காரியம் குடும்பம். முதல் காரியம் பாத்தீங்க அப்படின்னா, குடும்பத்தை அவர் இழந்து போனார். 2வது அழுகை. அவருக்கு நேர்ந்தது பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட அழுகை அப்படின்னா, தன்னுடைய பலன் குன்றி போகத்தக்கதாக அழுகிறார். பயங்கரமான ஒரு அழுகை. அது மட்டும் இல்ல, நெருக்கம். 3வது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரொம்ப நெருக்கத்துக்குள்ள தள்ளப்படுறார். பயங்கரமான ஒரு நெருக்கம். நெருக்கம் அப்படின்னா இப்படி உட்கார்ந்து பார்த்தீங்களா, நெருங்கி அந்த மாதிரி இப்படியும் திரும்ப முடியல, அப்படியும் திரும்ப முடியல, எதையுமே செய்ய முடியல, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். 4வது கூட இருப்பவர்களாலேயே கலக்கம் ஏற்பட்டுச்சு. எல்லா வேலையிலும் தாவீது கர்த்தரோடு கூட இருந்ததுனால, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததுனால சகலத்தை திருப்பி கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார்.